தமிழகத்தில் நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு. அன்றைக்கே நம்ம சொன்னோம், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ணுற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க. குறிப்பாக அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ், யார் தவறு செஞ்சுருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமாக இந்த கேங் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நாம் எழுதியிருக்கோம், ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதியிருக்கோம். குறிப்பாக இந்த 3 முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம். அருள் என்பவர், கலை ஸ்ரீனிவாசன் என்பவர், சதீஷ் என்பவர். இந்த 3 குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள். குறிப்பாக இன்னைக்கு தமிழக காவல்துறை வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகள் வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க, யார் வந்தாங்க, எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப். அது அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப். சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தனை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்தியாவில் முதலாக இதாத்தான் இருக்கும். சரண்டரான ஒருத்தரை என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில் வெப்பன் டம்ப், வெப்பன் எங்கே ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம், அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு? இரண்டாவது. மூன்றாவது, அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சட்டம் ஒழுங்குல சமரசம் இல்லாத ஒரு கட்சி. இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம். இன்னொரு பக்கம் காலங்காத்தால நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஸோ தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போறாங்களா, இல்லை இதையும் திருவேங்கடம் இறந்துட்டாரு, ரைட், ஓகே, இப்போ திருவேங்கடம் சொல்ற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, அதை வச்சு கேஸ் முடிய போதா? ஏன்னா இது போன்ற கேஸுகள்ல முக்கியமா ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும். குறிப்பாக இது போன்ற கேஸ். ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க, காவல்துறை பயன்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கட்சிகளும் ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸை அவசர கதியில முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியா இருக்கு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட் என்ன? முக்கிய குற்றவாளி நீங்க இல்ல, இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும். சார்ஜ் ஷீட்ல சார்ஜ் அபேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்ல பேர் வராது, பேர் எடுத்துருவாங்க. அப்ப முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்ப நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா திருவேங்கடம் சொன்னாரு கஸ்டடியில் இருக்கும்போது, அது மட்டும்தான் பேச்சா இருக்கும். அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்காம இருக்கிறாங்க. அதனால இந்த 2 விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு. ஒவ்வொன்றையும் நரேட் பண்ணியிருக்காங்க, வெளியே போனாங்க, கன்னு அக்யூஸ்ட் இருக்கு அப்படின்றாங்க. எப்படி நாளைக்கு முன்னாடி கூட ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நடந்த ஒரு 2வது என்கவுண்டர். சார் நீங்க சொல்லுங்க சார், யுவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார், நீங்க நிறைய விஷயங்களை பாக்குறீங்க. சரணடைந்த ஒரு குற்றவாளி, இவங்க யாருமே போய் கஷ்டப்பட்டு போய் தனிப்படை போட்டு 10 தனிப்படை பிடிக்கல, 2 மணி நேரத்தில் அந்த ஏசிபி ஆஃபீஸ் அந்த மாதிரி சரண்டர் ஆகிறாங்கன்னா, சரணடைந்த குற்றவாளி. இந்த கேஸ்ல ஏகப்பட்ட மர்மம் இருக்கு. இது இல்ல ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லிங்க. இதுல எல்லா கட்சிகளும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு நாங்க தான் பொலிட்டிக்கல் மர்டரா பாக்குறோம், கேங் மர்டரா பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்னு சில இடத்துல பேசியிருக்கிறாங்க. காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது. அப்ப இந்த க்ளோஷர் எப்ப நடக்குங்கன்னா, உண்மை எப்ப உங்களுக்கு எனக்கும் தெரியுங்கன்னா, குற்றவாளிகளை பிடிச்சாச்சு, எவிடன்ஸ் எடுத்தாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, கோர்ட்டுக்கு போயாச்சு, இதுதான் சார்ஜ் ஷீட், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதுல நமக்கு தெரியும் இதுல உண்மை என்ன அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க இந்த ஆற்காடு, ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அந்த ஆற்காடு சுரேஷ் எல்லாம் பேசுறாங்கல்ல, அவரோட பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்து 2 சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது ஆற்காடு சுரேஷனுடைய அந்த கேங் மர்டர்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படிமா. அதில் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த புகைப்படத்தை நம்ம ட்விட்டர்ல போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குன்னா, ஒரு நாட்டு இருக்கு இதுல. இந்த புகைப்படத்தை வச்சு இப்படி நிறைய புகைப்படங்கள் எதிர்கட்சிகள் வெளியிடுறாங்க, உங்களோட எடுத்தது. இது திமுக சொல்றாங்கல்ல, அதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். திமுக கிளம்பி வர்றாங்க,
திமுக சொல்றாங்க. திமுகவுக்கு அவர்கள் பாணியிலே நாங்கள் பதில் சொல்றோம். நாங்கள் யாராச்சும் என்கவுண்டர் பண்ணோமா? அந்த புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து பேசுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்ல. புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அனுமதி கேள்வி கேட்குறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு பிஜேபிக்கு என்னென்ன தொடர்பு, உங்களுக்கு என்னென்ன தொடர்பு. இதில் மர்மம் ஏன் இன்னும் பெரிய மர்மம் ஆகுனாங்கன்னா, எதுக்கு நீங்கள் என்கவுண்டரில் ஒருவர் இறக்க வேண்டும் என்பதுதான் மர்மம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீ கேட்குற கேள்வி நியாயமான கேள்வினா, பொதுப்படையாக வெளியே வையுங்க, உண்மை தானாக வெளியே வந்துவிடும். இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து சொல்லுவாங்க, நீங்க சார்ஜ் ஷீட் பாருங்க, அவரு தான் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லுவாங்க, அவரு தான் பிளானே பண்ணாருன்னு. அவர் பிளான் பண்ணாரு உங்களுக்கு எனக்கு எப்படின்னா தெரியும்? அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், இந்த கேஸுக்கு இவ்வளவு கோணம் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்ற வாதத்தை எடுத்தாலும் கூட பத்திரமா இருந்திருக்கணும்ல. எப்படி சரண்டரான எப்படி அவங்க போயிருப்பாங்க? வெப்பன் எங்கிருந்து வந்துச்சு? காலையில் அதிகாலையில் செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கம் என்ன? நிறைய மர்மமான கேள்விகள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதுல உண்மை வரவில்லை என்பதுதான் பொதுப்படையான கருத்து. இதுல உண்மை வரல. நீங்க ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவருடைய வீட்டுக்கு போனீங்க, துணைவியாரை பார்த்தீங்க, உண்மையை கொண்டு வரேன்னு சொன்னீங்க. சரி, ஓகே. நான் அமித்ஷாஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். எதுக்குன்னா சிபிஐ என்கொயரி. உள்துறை அமைச்சர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து நேற்று தமிழ்நாடு அரசுக்கு கடிதத்தை உள்துறை அமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. நேற்று என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு லெட்டர் வந்திருக்கு, நீங்க வந்து இது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத துரிதமா மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் இங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா மத்திய அரசும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க ஆங்கிள் என்ன சொல்லுங்க அப்படின்னு. சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க. நான் கேட்கலீங்கன்னா, சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு முதல்ல சொன்னது யாருங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொன்னாங்க. நாங்களா சொன்னோம்? உண்மையான குற்றவாளின்னு அவங்களே சொன்னாங்க. அந்த கருத்தை இன்னும் அந்த தலைவர்கள் திரும்ப பெறவில்லை. அது அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், அந்த கருத்தை இன்னும் அவங்க திரும்ப பெறவே இல்லை. இதுல நாங்க சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறோம். அவருடைய மனைவியார் அவங்க நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன அப்படிங்கறத எங்களுடைய கேள்விங்க. நன்றி அண்ணா. அந்த துப்பாக்கின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது வந்து உடல் உபாதை கழிக்க போகும்போது அவர் எடுத்து வந்ததா காவல்துறை வழக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ணே ஓகே. இப்போ வந்து பிரச்சனை என்னங்கன்னே, இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு என்கவுண்டர்ல வந்து துப்பாக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி கத்தி, காரப்பொடி, கத்தி எடுத்து கான்ஸ்டபிள் ஒருத்தரை கையில் குத்திட்டாங்க, 2 ஸ்டிச் போட்டிருக்கோம். இதான் இத்தனை நாளாக என்கவுண்டர்னுடைய இது இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த என்கவுண்டர் அடுத்த லெவலுக்கு போகுது. துப்பாக்கியால் எங்களை சுட பார்த்தாங்க அப்படின்னு. துப்பாக்கி எங்கே வந்துச்சு? திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கக்கூடியவர். உடலுபதிக்கு போறாங்க. ஒரு பாண்ட் கிரிமினல், நோட்டோரியஸ் கிரிமினல் நீங்க சொல்றீங்க, கூட வந்து விலங்கு போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கூட நிப்பார்ல. நான் படத்துல பார்த்தா கூட, ஒரு படம் எடுத்தா கூட கையில விலங்க போட்டு 2 கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க, திரும்பி நின்று அவர் வந்து ஒரு டாய்லெட் போறாரு, பக்கத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இதுதான் இத்தனை காலமா பாக்குறோம். ஆனா இன்னைக்கு காவல்துறை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுறாங்க. அதான் பிரச்சனையாங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்வது, ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம், எங்க குற்றச்சாட்டு ஒரு பக்கம். அதனால மெயின் அக்யூஸ்ட் திருவேங்கடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அந்த வீடியோல காமிச்சிருக்கீங்க, அவர் தான் வெட்டினாருன்னு சொன்னீங்க, மெயின் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவர் இறந்த பிறகு இந்த உண்மை, நீங்கள் சொல்கின்ற உண்மைங்கிறத யார் ஏத்துக்குவாங்கன்னா? who will believe it is a truth? இந்த உண்மைக்கான என்னன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் இது ஒரு மர்மமான கேஸுங்க. சென்னை பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு மர்மம் தான். காரணம் இல்ல, பல ஆங்கிள் இருக்கு. நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதுல பல ஆங்கிள் இருக்கு. அரசியல் அப்படித்தான் சென்னை பொறுத்தவரை ஒரு விதமான அரசியல், இது குறிப்பாக நார்த் சென்னை அரசியல். அதனால இந்த கேஸில் நாச்சி ஒரு உண்மையை கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி அரசியல் மாறிவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன். இதுல நாச்சி ஒரு கிளீனா சொல்லிட்டாங்கன்னா அந்த சோகால்டு அரசியல் சென்னையில மாறி உண்மையான ஒரு ஜனநாயக அரசியல் வரும் என்று. ஆனா வரவில்லை. இந்த கேஸும் பாத்தீங்கன்னா அது வரல. வேகமா ஒரு உடனடி தீர்வு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் இதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டன்ட் ஏதோ சொல்லுவாங்களே, வாஷிங் மிஷின் என்னது, நிர்மாவா மறந்துட்டேன், நிர்மாவா பவுடர் இன்ஸ்டன்டா போட்டா, அதனால வரலைங்க. ஆனா என்னை பொறுத்தவரை குறிப்பா நான் அதை வரவேற்கிறேங்கன்னா, 2 விஷயத்துல பாக்குறேங்கன்னா, ஒன்னு காவல்துறையினுடைய பாதுகாப்பு முதல்ல முக்கியங்கண்ணா. காவல்துறை பாதுகாப்பா இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரவுடிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா 16 வயசு, 17 வயசு, 18 வயசு நிலை இல்லாம இருக்கிறாங்க. கிரவுண்ட்ல வந்து நிலை இல்லாம இந்த கஞ்சா அபின்னு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரவுடிகள் மத்தியில் அதிகமா இருக்கு. சென்னையில் பாத்தீங்கன்னா பட்டப்பகல் அந்த குரூசம் மர்டரை பாருங்க, அது ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியாதுங்கண்ணா. ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் அந்த மாதிரி கொலையை பண்ண முடியாது.
அப்படி இருக்கும்பொழுது காவல்துறை போய் தடுத்தா காவல்துறையை வெட்டுவாங்க. ஏன்னா அந்த அந்த நிலை இழந்தாச்சு. they don't have that sense of balance. அப்ப காவல்துறைக்கு துப்பாக்கி என்பது முதல்ல அதை அவங்கள பாதுகாத்துக்கிறது. இரண்டாவது, பப்ளிக்ல யாராக இருந்தாலும் கூட நீங்க ஷூட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு தான் துப்பாக்கி இருக்குன்னு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அதனால் இதை கண்டிப்பா நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் காவல்துறையும் வெல் ட்ரெயின்டு தான், எப்போதை பயன்படுத்தணும் எப்போது பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்க அமெரிக்காவில் ட்ரம்ப் அவரை பார்த்தீங்க, அங்கேருந்து ஒரு ஷூட்டர் சொல்கிறாரு, பின்னாடி ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் திரும்ப ஃபயர் பண்ணுறாரு, இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சிவிலியன் இறந்துட்டாங்க, ஒரு 2 சிவிலியன் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது மேபி இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் யார் மேலே தவறு, அது அக்யூஸ்டனுடைய துப்பாக்கியில் சுட்டதா இல்லை திரும்ப அவங்க ரிட்டையர் பண்ணும்போது சுட்டதா அப்படின்னு. நான் அதற்காக ஒரு சமுதாயம் பொறுத்து கொண்டிருக்க முடியாதுன்னா, தமிழகத்தில் காவல்துறையினுடைய கீழ்மட்ட அதிகாரிகள் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் எபவ் துப்பாக்கியோடு ரோந்துக்கு போகிறாங்கன்னா நம்ம வரவேற்க வேண்டிய விஷயங்க. நான் ஆனால் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் எபவ் தானே சொன்னீங்க. ஆனா அந்த என்கவுண்டர் மற்றும் அந்த வழக்கு பதிவு ஆகட்டும், திருச்சியில எஸ்பி வருண்குமார் மேல சீமான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எப்ப நான் வச்சாரு? 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியிலே பேசியிருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மேல எஸ்பி வருண்குமார் இந்த மாதிரி ஆதங்கமா இருக்காரு. அண்ணே, நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுகிறேங்கண்ணே. தெரியாமல் நான் ஒரு கருத்து சொன்னால் தவறாக போயிடும். நான் சீமானன் என்ன சொன்னாங்கன்னு அதை பார்த்துட்டு நான் திரும்ப சொல்கிறேன். கவனத்துக்கு வரலைங்கண்ணே, சாரி. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கும் போது சென்னையில் நான் பேசுகிறேன். வேறு எது இல்லையாண்ணே? தேங்க்யூ, நன்றி அண்ணா, வாங்க.